ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RamAnis Atrocities. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஏன்னா உங்களுக்கே டைட்டிலில் பார்க்கவுமே தெரிஞ்சிருக்கும். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது இல்லையா? கிரேவி வைக்கணுமே, காய்கறி எதுவும் இல்லையே அப்படின்னு யோசிக்காமல், காய்கறி எதுவுமே தேவையில்லை, வெங்காயம் தக்காளி தயிர் வச்சு நம்ம புதுவிதமாக ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். கிரேவி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெங்காயமும் குடமிளகாயும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. குடமிளகா வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டலாம். வாங்க கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். தயிர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம். இன்றைக்கி இந்த இரும்பு கடாயில் தான் நாம் சமைக்க போகிறோம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முன்னாடியே சொன்னோம்ல, வெங்காயம் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல்லாக நம்ம வதக்க போகிறது கிடையாது. இதை வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை வதக்கிட்டு வெளியில் எடுத்துடலாம். அந்த எண்ணெயிலேயே வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். கடுகு ஜீரகம் அந்த மாதிரி இப்போ எதுவுமே சேர்க்க வேணாம். வெங்காயம் இந்த கேப்சிகம் இதை மட்டும் நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இப்போ எடுத்துக்குவோம். இந்த வெங்காயமும் குடமிளகாயும் ஓரளவு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நாம் அதை வெளியில் எடுத்துக்குவோம். வெங்காயம் குடமிளகா வதக்கி எடுத்தோம்ல, அதே இரும்பு சட்டிலேயே நான் இப்போ கிரேவி பண்ண போகிறேன். 1/2 ஸ்பூன் உளுந்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். எண்ணெய் வந்து இரும்பு சட்டின்றதுனால எனக்கு ரொம்ப தேவையில்லை, அதனால் நான் அதிலே போட்டுவிட்டேன். உங்களுக்கு வேறு என்ன தேவைன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம் போட்டது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நாம் தக்காளி சேர்த்துக்குவோம். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இப்போ பாருங்களேன், ஓரளவு கலர் மாறிடுச்சு, ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பழுத்த தக்காளியை நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளி இப்போ ஓரளவு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். உப்பு நான் முன்னாடி சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு, மஞ்சள் தூள் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். மஞ்சள் தூள் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கும். தயிர் சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, ஏன்னா அப்படியே திரிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கேப் விடாமல் கையோடு நல்லா அடித்து கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா திரிஞ்சிடும். தயிரை நல்லா அடித்து கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்களா, தயிர் வந்து திரியாமல் ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம தண்ணி ஊற்ற விட கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் குடமிளகா முன்னாடியே வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு
நமக்கு கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கான நேரமும் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. என்ன பண்ணலாம், காய்கறி எதுவுமே இல்லையே, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், தக்காளி, தயிர் இருந்தால் போதும். இந்த மாதிரி சூப்பரான கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவி சூடான சாதத்துக்கு, தோசை, இட்லிக்கு, பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சும்மா அட்டகாசமாக இருக்கும். காய்கறி எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணின அட்டகாசமான கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணிஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.